முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இது டிஜிட்டல் திண்ணை. பீகார் ரிசல்ட் வந்துருச்சு. பாஜக ஜேடியு கூட்டணி அமோகமா அறுவடை செஞ்சிருக்கிறாங்க. அதே சமயம் காங்கிரஸ் கட்சி அதல பாதாளத்துக்கு போயிருக்கு. கூடவே தேஜஸ்வியுடைய ஆர்ஜேடியும் படு பாதாள குழியில விழுந்திருக்கு. சரி, 2026 அடுத்து தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வருதே, அப்போ பீகாருடைய ரிசல்ட் எப்படி எதிரொலிக்கும் தமிழ்நாட்டில் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுவாங்க. திமுகவுடைய மேல் மட்டத்திலையும் சுட சுட பீகாருடைய ரிசல்ட் வந்தோன்னு ஒரு டிஸ்கஷனும் போட்டிருக்கிறாங்க. திமுகவுடைய மூத்த அமைச்சர்கள் சீனியர்கள் எல்லாம் டிஸ்கஷன் பண்ண கையோடு சிஎம் கிட்டையும் பேசியிருக்கிறாங்க. சரி, இந்த ஆலோசனைகளில் ஈடுபட்ட திமுக சீனியர்கள் என்ன பேசினாங்க அப்படின்னு விசாரிச்சோம். பீகாரில் தேஜஸ்வி கிட்ட காங்கிரஸ் ரொம்பவே மல்லு கட்டி அதிக சீட்டு கேட்டிருக்கிறாங்க. காங்கிரஸுக்கு அதிக சீட்டு கொடுத்தா தோல்வி கன்ஃபார்ம்னு தேஜஸ்வி ரொம்பவே பிடிவாதம் பிடிச்சும் பார்த்துருக்கிறாரு. ஆனால் ராகுல் காந்தி தொடர்ச்சியாக கொடுத்த நெருக்கடியால் 61 சீட்டு கொடுத்துருக்கிறாரு. குழியையும் பறிச்சது இல்லாமல் குதிரையையும் கீழே தள்ளிவிட்ட கதையாக தேஜஸ்வி கட்சிக்கும் பலமாக அடி விழுந்திருக்கு. ஆக ராகுல் காந்திக்கு இவ்வளவுதான் செல்வாக்கு போல அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் திமுகவுடைய சீனியர்கள். ஆனால் பீகாரை விட காங்கிரஸ் கட்சிக்கு நம்ம ஸ்டேட்டில் கொஞ்சம் பரவாயில்லாமல் ஓட்டு இருக்குது. ஆனால் அதுக்காக அதிகமான சீட்டு ஆட்சியில் பங்குன்னெலாம் பேசிக்கிட்டு இருந்தால் பீகார் நிலைமை தான் நமக்கும் வரும். அதனால் கொஞ்சம் உஷாராகவே இருக்கணும். பீகாருடைய ரிசல்ட்டு நமக்கு நல்ல பாடம்தான் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க அந்த டிஸ்கஷனில். அதற்கு பிறகு இதை அப்படியே சிஎம்மிடம் எடுத்து சென்றிருக்கிறார்கள். பீகாரில் நிதிஷ் பாஜக கூட்டணியை ஜெயிக்க வச்சதே மகிழா ரோஜ்கர் யோஜனா ஸ்கீம் தான். நாம் இங்கே மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு நிதி கொடுக்கறது மாதிரி அங்கே பீகாரில் வீட்டு பெண்களுக்கு ரூபாய் 10,000 கடன் கொடுத்தாங்க. இந்த கடனை 2 லட்சத்திலிருந்து ரூபாய் 10 லட்சம் வரை தருவோன்னு சொன்னாங்க. கடைசி நேரத்தில் நிதிஷ் பிரச்சாரத்தில் கூட இந்த கடன் ரூபாய் 10,000 பெண்கள் திருப்பி செலுத்த வேண்டான்னு தடாலடியாக ஒரு அறிவிப்பும் செஞ்சார். இதுதான் ஜாதி மதம் எதுவும் பார்க்காம பெண்கள் ஓட்டுக்களை சும்மா சுனாமி மாதிரி நிதிஷ் பாஜக கூட்டணிக்கு அள்ளி கொட்டிட்டு போயிருக்கு என்று சுட்டிக்காட்டி இருக்கின்றனர் மூத்த அமைச்சர்கள். ஏற்கனவே ஏடிஎம்கே ஆட்சியில் பொங்கல் பரிசு தொகையாக ரூபாய் 1000 பணமும் பொருட்களும் தந்தாங்க. ஆனால் நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு பணம் எதுவும் கொடுக்கல, பொருட்களை மட்டும்தான் கொடுத்துட்டு வந்தோம். அதுவும் கூட வெள்ளம் தண்ணியாக இருக்கு, உருகுது அப்படின்னு ஏகப்பட்ட புகார்கள் வந்து கொண்டே இருந்தது. பொருளும் தரமே இல்லைங்க அப்படின்னு ஒரு அதிருப்தியும் இருந்துச்சு. இதையெல்லாம் சரி கட்டணும் நம்ம. அதே சமயம் தேர்தலும் வருது. அதனால் இப்படி யோசிச்சோன்னா பொங்கலுக்கு ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் ரூபாய் 3,000 கொடுத்து விடலாம். அதுதான் சரியான முடிவாக இருக்கும் என்று அமைச்சர்கள் ஆலோசனை சொல்லியிருக்கிறாங்க. இது பற்றி கோட்டை அதிகாரிகளிடம் நம்ம விரிவாக பேசணும். பொங்கலுக்கு ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் ரூபாய் 3,000 கொடுக்கறதுக்கான ஃபண்டு என்ன இருக்கு நம்ம கிட்ட அப்படின்னு முதல்வர் கேட்டாரு. ஆனால் நிதித்துறை அதிகாரிகள் அதற்கு பதிலாக அவ்வளவு ஃபண்டெல்லாம் இருக்காதுங்க, 3,000 கொடுக்குற அளவுக்கு. அதிகபட்சமாக 1,000 ரூபாய் வேணா தரலாம், அந்த அளவுக்கு தான் நிதி நிலைமை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை கேட்டுக்கொண்ட சிஎம் பொங்கல் பரிசு தொகை வேணா 2,000 கொடுக்கலாம், அதுக்கு என்ன நிதி வேணுமோ அந்த ஏற்பாடுகளை கொஞ்சம் கவனிங்க அப்படின்னு அதிகாரிகளிடம் கூறியிருக்கின்றார். அதனால் கூடிய சீக்கிரமே பொங்கல் பரிசு தொகை ரூபாய் 2,000 பற்றிய அறிவிப்பு வெளியாக போகின்றது என்கின்றனர் அதிகாரிகள். அது மட்டும் இல்லை, முதல்வர் ஸ்டாலின் அந்த அதிகாரிகள்கிட்ட இன்னும் கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணும்போது நம்ம ஸ்டேட்டில் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கிற மகளிர் உரிமை திட்டம் பற்றியும் கேட்டிருக்கிறாரு. நம்ம மாநிலத்தில் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 கொடுக்குறோம். ஜனவரியில் இருந்து விடுபட்ட மகளிருக்கும் நம்ம மகளிர் உரிமை தொகை கொடுக்க போகிறோம் என்று கூறியிருக்கின்றனர். அப்போது சிஎம் ஸ்டாலின் இந்த மகளிர் உதவித்தொகையை ரூபாய் 1,500ன்னு கொஞ்சம் உயர்த்தி கொடுக்கலாமா ஜனவரியிலிருந்து என்று கேட்டிருக்கிறார் அதிகாரிகளிடம். அதிகாரிகள் அதற்கு பதில் சொல்ல அந்த கருத்தையும் உள்வாங்கி இருக்கிறார் ஸ்டாலின். அதனால் பொங்கல் பரிசு தொகை மகளிர் உரிமை தொகை அதிகரிப்புன்னு அடுத்தடுத்த 2 அறிவிப்புகள் எந்த நேரத்திலும் அதிரடியாக வரலாம் என்று கோட்டை சோர்ஸ்கள் நம்மிடம் பகிர்ந்திருக்கிறார்கள். சரி, அதிகாரிகள் தரப்புல ஓரளவுக்கு அடுத்து ஆட்சி மாற்றம் வருமா வராதா என்ன நிலைமை அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணிடுவாங்க. தமிழ்நாட்டில் அதிகாரிகள் என்ன முடிவில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம விசாரித்தோம்.
பீகாரில் நல்ல கவர்மெண்ட்டை கொடுத்ததுனால நிதிஷ்குமாருக்கு ஆட்சி தொடர வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஆனால் அதை விட ரொம்ப பெட்டராக தான் நம்ம கவர்மெண்ட் இருக்குது. அப்படி பார்த்தா திமுக ஆட்சி தான் மீண்டும் வரும் என்று சில தலைமை அதிகாரிகள் நம்பிக்கையோடு பேசுகிறார்கள். சரி, அதே சமயம் பீகார் ரிசல்ட்டை அதிமுக எப்படி பார்க்கிறது? அதிமுகவின் மூத்த தலைவர்கள் சிலரிடம் நாம் பேசிய போது பீகார் ரிசல்ட் பார்த்துட்டு அண்ணன் இபிஎஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாருங்க. பீகாரில் நிதிஷ்குமாருக்கு கை கொடுத்தது மகளிர் கடனுதவி திட்டம். அதை தொடங்கி வச்சதே பிஎம் மோடி தானே. எலெக்ஷனுக்கு முன்னாடி செப்டம்பரில் தான் அதை அறிவித்தாங்க. இப்போ கை கொடுத்துருக்கு. அதே மாதிரி மெகா ஸ்கீமை இங்கேயும் தேர்தல் நேரத்தில் மோடி அறிவிப்பார். மோடி வெளியிட போகும் அதிரடியான திட்டங்களால் நம்ம மாநிலமும் திக்குமுக்காட போகுது என்று நம்பிக்கையாகவே கூறுகிறார் என்கின்றனர். சரி, சமீப காலமாகவே காங்கிரஸ் தாவேகா கூட்டணி பற்றியெல்லாம் தீவிரமாக பேச்சு அடிபட்டதே. காங்கிரஸ் தாவேகாவுடன் கூட்டணி வைக்கும்னு ஒரு பேச்சு இருந்தது. ஆட்சியில் பங்கு கேட்போம் அப்படின்லாம் சில காங்கிரஸ் தலைவர்கள் பேசினாங்களே. இப்போ எப்படி இருக்கு மூடு என்று கேட்டால் அப்படியெல்லாம் ஒன்றுமே இனிமேல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. தாவேகா கூட்டணி பற்றி காங்கிரஸ் தரப்பில் இருந்தே தான் சில பேர் கிளப்பி விட்டாங்க. ஆனால் அவங்க அலப்பறைகளை எல்லாம் மூளையிலேயே கருகிடுச்சுன்னு சொல்கிற மாதிரி பீகார் ரிசல்ட் அவங்கள அடித்து மூளையில் உட்கார வச்சிடுச்சு. இனிமேல் யாரும் காங்கிரஸ் தரப்பிலேருந்து ஆட்சியில் பங்குன்னு கேட்டோ கூட்டணிக்கு விட்டு போகிறோன்னு சொல்லியோ இல்லை வேறு கூட்டணிக்கு முயற்சி பண்ணுறதோ எதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க என்கிறார்கள். சரி, தாவேகா தரப்பு என்ன நினைக்குது பீகார் ரிசல்ட்டை பற்றி? தாவேகாவில் விஜய்க்கு நெருக்கமானவர்களிடம் நாம் பேசிய போது அவங்க கூட கூட்டணி வச்ச தேஜஸ்விக்கு ரொம்பவே அடி. அப்போ காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சா எங்களுக்கும் அந்த அடி தானுங்க விழும். நாங்கள் தான் தனிச்சே போட்டியிடுறோன்னு முடிவு பண்ணிட்டோம். நாங்கள் தனித்து போட்டியிட்டாலும் தளபதி சிஎம் ஆயிடுவாருன்னு நம்பிக்கையாக இருக்கிறோம். அப்புறம் எதுக்கு எங்களுக்கு தேவையில்லாத கூட்டணியெல்லாம் என்று உஷாரானது போல் பேசுகிறார்கள் தாவேகாவினர். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.